தேவ ஜனமே, நம் ஆண்டவரும் சர்லோத்தின் தேவனுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கென்று அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நம் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களை குறித்தும் தம்முடைய பரிசுத்தமான ரகசிய வருகையில் சேர்ப்பித்துக் கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களை கொண்டு பூமியிலே 1000 வருஷம் அரசாட்சி செய்யும் அக்காலம் மட்டுமாய் தான் கொண்டுள்ள எல்லா விதமான செயல் திட்டங்களை நேபுகாத்நேச்சாருக்கு காண்பிக்கப்பட்ட அந்த சிலையை கொண்டு பாபிலோன் முதற்கொண்டு 1000 வருட அரசாட்சி வரைக்கும் அறிவிக்கப்பட்டவைகளை நம் தேவன் நமக்கு அறிவித்தருள, தம்முடைய வேத வசனங்களை கொண்டு நமக்கு விளக்கி அருள, நம் மகிமின் பிதாவாய் தேவனை நோக்கி ஒரு இமைப்பொழுது கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு தந்தையே, தம்முடைய அநாதி தீர்மானங்கள் அனைத்தையும் குறிப்பாக உம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலர்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாய் அவர்கள் புறஜாதிகளின் மத்தியில் அடிமைகளாக தண்டிக்கப்படும்படியாய் மனம் திரும்பும்படியாய் எதிர்பார்த்து அனுப்பப்பட்ட அந்த பாபிலோன் முதற்கொண்டு கர்த்தாவே, உடைய 1000 வருட அரசாட்சியாய் உடைய ராஜ்ய பூமியிலே சாபிக்கப்படுகின்ற வரைக்கும் உரிய எல்லா காரியங்களையும் நீர் தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கின்றீரே அப்பா. அதில் அனைத்தையும் நாங்கள் தியானம் செய்து முடி வரிகள் ஆயத்தமாகும்படி தம்முடைய வேத வசனங்களை கொண்டு எங்களுக்கு விளக்கி எல்லாம் மன்றாடுகிறோம். நன்றி பிதா, நன்றி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிற மகிமையின் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான அன்பான தேவ ஜனமே, இந்நாட்களிலே நாம் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேலர்கள் அவருடைய கற்பனைகள் கட்டளைகளை கை கொள்ளாதே போனவர்களாய் அவர்கள் விக்கிரகங்களை விக்கிரக வழிபாடுகளை செய்கிறோடு ஐக்கியம் கொண்டது நிமித்தமாய் அவர்கள் புறஜாதியாருடைய ஆட்சியின் கீழ் அடிமையாக ஒப்புவிக்கப்பட்டும் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டதான காரியங்களை குறித்து நாட்களிலே நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். பொதுவாக வேதாகமத்திலே தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 12 அதிகாரங்கள் உண்டு. அவைகளில் முதலாம் அதிகாரத்தில் தேவன் சர்வ வல்லமையுள்ள ராஜரீகம் பண்ணுகிறவர் என்பதை வெளியரங்கமாக்குகின்றார். 2ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய இறுதி வேலை வரைக்கும் 1000 வருட அரசாட்சி வரைக்கும் பூமியிலே கல்தே ராஜ்யம் முதற்கொண்டு நடப்பிக்கப்படக்கூடிய அல்லது தன்னுடைய சித்தத்தின்படி எழுப்பப்படக்கூடிய ஒவ்வொரு ராஜ்யங்களை குறித்தும் ஆண்டவர் அறிவித்து கொடுத்தார். 3ஆம் அதிகாரத்திலே மறுபடியும் தெய்வீக வல்லமையை அறிந்து கொண்ட நேபுகாத்நேச்சார் தான் விரும்புகின்ற கல்தேய மதத்தை ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தும்படியான எண்ணம் கொண்டு தன்னை போன்ற ஒரு சிலையை செய்வித்து, அதாவது 60 முழம் கொண்ட உயரத்தை உடைய 6 முழம் அகலம் கொண்ட ஒரு சிலையை செய்வித்து அதை கிண்ணற வாத்தியங்கள் இசைக்கருவிகள் முழங்கும் போது எல்லாரும் சாஸ்திராங்கமாக அதற்கு முன்பாக விழுந்து தன்னை வழிபட, அதன் மூலமாக தன்னை ஒரு தேவனாக கல்தேய மன்னர்கள் மத்தியில் தன்னை ஒரு ராஜாவும் தேவனாகவும் காட்டிக்கொள்ளும்படியாக அவன் விரும்பி சிலை செய்து வழிபட சொன்னதாக நாம் தானியேல் தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களில் இவ்விதமாக நாம் வாசிக்கின்றோம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூராயினும் சமபூமியிலே நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரஸ்லைக்கு வரும்படி வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினான் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்திலே தன்னை ஒரு பெரிய ராஜாவாக்கி கொண்ட இவன் இஸ்ரவேலருடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக தேவனே இவனை உயர்த்தும்படியான சூழ்நிலையை இவன் சாதகமாக்கி கொண்டு தன்னை பெரிய ராஜாவாக உயர்ந்து கொண்ட இவன் தன்னை தேவனாக மக்கள் மத்தியிலே உலக மக்கள் மத்தியிலே காட்டிக்கொள்ள விரும்பி இந்த சிலையை செய்வித்ததாக நாம் அறிய முடிகிறது. செய்யப்பட்ட இந்த சிலையை உலகத்தில் சகல மக்களும் அதை வழிபட இவன் எதிர்பார்த்து கட்டளையும் பிறப்பித்தான்.
அந்த சிலையை வழிபடாதவர்கள் யாவரும் அக்னி சூளையிலே போடுவிக்கப்பட வேண்டும் என்ற கட்டளையும் பிறப்பிக்கப்படுவதாக நாம் அறிய முடிகிறது. வேதாகமத்திலே நான் வாசிக்கின்றபடி தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கின்றோம். நேபுகாத்நேச்சார் அவர்கள் நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம் நாகசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்து சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்னி சூளை நடுவில் போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவனை யார் என்றால் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, 2ஆம் அதிகாரத்தின்படி தானியேல் மூலமாக தான் கண்ட சிலையை குறித்த அந்த சொப்பனத்தின் அத்துணை பொருள்களையும் அறிந்து கொண்டு தானியேலின் தேவனே தேவன் என்று நான் வாசிக்கின்றபடி தானியேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் 49 வசனங்களில் நான் வாசிக்கின்றபடி தானியேலின் தேவனே தேவன், அவர் ஒருவரே வழிபட வேண்டும் என்றெல்லாம் இவன் அறிவித்து தானியேலை பாபிலோன் மாநிலத்திற்கு பெரியவனாக்கினான் என்று நாம் அறிய முடிகிறது. தானியேலுடைய வாரிசின் மூலமாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களும் பாபிலோன் மாகாணத்து காரியங்கள் சாதிக்கும்படியாக உயர்த்தப்பட்டார் அறிய முடிகிறது. இப்படிப்பட்ட நிலையில் சர்வோத்தின் ஆண்டவர் இஸ்ரவேலர்களின் தேவனாகிய யெகோவாவாகிய இயேசுவின் தேவன் என்று அறிந்து கொண்ட பின்பும் இவன் தன் மூலமாக ஒரு மதத்தை எழுப்ப இவன் விரும்பினான். ஒரு பொய்யான மதத்தை எழுப்ப இவன் விரும்பினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பொய்யான மதத்தை படியான அந்த தேவர்களுக்கு சமமான அந்த விக்கிரகத்தை வழிபடாதவர்கள் அக்னி சூளையிலே தள்ளப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மதங்கள் எல்லாமே அவைகள் உறுதிப்படுவதற்கு, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, அவைகளை ஆராதிப்பதற்கு இசைவாத்திய கருவிகளை பயன்படுத்தி அந்த சிலை நிற்கும் பொழுது சிலைக்கு முன்பாக வாத்திய கருவிகளை இசைக்கும் போது அதை வழிபட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டதாக நாம் அறிய முடிகிறது. பொதுவாக நீ வேதாகமத்தின் மூலமாக நீங்கள் அறிவீர்களானால் இந்த இசைவாத்திய கருவிகள் காயினுடைய வம்சத்தில் உண்டானவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. வேதாகமத்திலே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. அவன் சகோதரனாகிய பேர் யூபால், அவன் கிண்ணறக்காரர், நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானவன் என்று வாசிக்க முடிகிறது. முதலாவதாக இந்த கிண்ணறங்கள், சுரமண்டலங்கள், நாகசுரங்கள் இவைகள் எல்லாம் ஆபேலை கொலை செய்த காயினின் வம்ச வழியில் பிறந்த மனுஷனாகிய யூபால் என்பவனின் வம்ச வழியில் வந்தவர்களால் செய்யப்படும் தொழில் இது. பொதுவாக இந்த கிண்ணறங்கள், வாத்திய கருவிகள் எல்லாம் இவன் பிசாசானவன் தேவசமத்தில் இருந்த பொழுது வேதாகமத்திலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது இவன் கிண்ணற வாத்தியங்களை உடையவனாய் இருந்தான் என்றே நாம் அறிய முடிகிறது. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதெனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்க முதலான சகலவித ரத்தனங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் மனிதனால் ஏற்படுத்தப்படக்கூடிய மதங்கள் தேவனை வழிபடுவதற்கு இந்த கிண்ணற வாத்தியங்களை இசைக்கும் பொழுது எல்லாரும் இந்த சிலைக்கு முன்பாக விழுந்து வழிபட வேண்டும். அப்படி அந்த வாத்திய கருவிகள் இசைக்கப்படும் பொழுது சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொள்ளாதவர் அக்னி சூளையிலே தள்ளப்படுவார் என்று நாம் அறிய முடிகிறது. அப்படியானால் இந்த கிண்ணற வாத்தியங்கள் இவைகளுடைய தலைவன் யார்? இவைகளுடைய தலைவன் வலுசற்பமே. வேதாகமத்திலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கூட நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம். உன் பாட்டுகளின் சத்தத்தை ஓய பண்ணுவேன், உன் சுரமண்டலங்களின் சத்தம் இனி கேட்கப்படுவது இல்லை என்றெல்லாம் நாம் வாசிக்க முடியும். அப்படியானால் இந்த இசைவாத்திய கருவிகளை கொண்டு
மக்களுடைய உள்ளத்தில் ஒரு வசீகரமான உணர்வை உண்டாக்கி அந்த வாத்திய கருவிகள் இசைவாய் இசைக்கப்படும் பொழுது அந்த சிலைக்கு முன்பாக சாஸ்தாங்கமாக விழுந்து வழிபட வைத்து அதன் மூலமாக வான மண்டலங்களில் சுற்றித் திரிகிற ஆவிகள் அந்த சிலைகளில் அமர்ந்து சிலைக்கு முன்பாக சாஸ்தாங்கமாக விழுந்து கொண்டு விண்ணப்பம் செய்கிறவர்களுக்கு அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு அந்த ஆவிகள் தனக்குண்டான சக்திக்கு ஏற்றபடி பதில் கொடுத்து இவ்விதமாக மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் நேபுகாத்நேச்சாரும் தன்னையே ஒரு தேவனாக காட்டிக்கொள்ள இவன் விரும்பினான் என்றெல்லாம் நாம் அறிய முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இவனால் கண்டறியப்பட்ட சிறுவலரில் தேவன் அக்கினிமயமான தேவன் என்பதை இவன் அறிந்திருந்தும் கூட இவனால் நிறுத்தப்பட்ட சிலையை வழிபடாதவர்களை அக்னி சூழலை போடுவிப்பதாக இவன் கட்டளை பிறப்பிக்கப்படுவதாக நாம் அறிய முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொதுவாக உண்மையான மார்க்கம் இஸ்ரவேலர்களின் தேவனாய இயேசு கிறிஸ்துவே யெகோவா தேவனே அவரால் ஏற்படுத்தப்பட்ட மார்க்கமே உண்மையான மார்க்கம். வேதாகமத்திலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது ஆதாம் ஏவாள் இவர்கள் பாவம் செய்த பொழுது இவர் நிர்வாணிகள் என்பதை அறிந்தார்கள். ஆனபடியால் ஆண்டவர் அவர்களுக்கு ஆடை அடித்து அவர்கள் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக அவர்களுடைய ரத்தத்தை தெளித்து பாவம் என்ற நிர்வாணத்தை மூடி மறைக்கும்படி தோல் உடைகளை பண்ணி அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பியதாக நாம் அறிய முடிகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கூட நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம். அவர் ஒளியில் இருக்குது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நாம் அறிய முடிகிறது. உண்மையான மார்க்கம் என்றால் மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ரத்தம் சிந்தப்பட்ட மார்க்கமாக இருக்க வேண்டும். வேதாகமத்திலே யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் என்று அறிய முடிகிறது. ஆண்டவர் பஸ்கா பண்டிகையை நினைப்பூற்றும்படியாய் எகிப்தில் 430 ஆண்டு காலங்கள் வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் மீட்கப்பட விடாதபடிக்கு எகிப்தின் அதிபன் பார்வோன் தடை செய்த பொழுது சங்கார வாதையை ஏற்படுத்தியதாக நாம் அறிவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எகிப்தில் 430 ஆண்டு காலங்கள் அடிமைத்தலை பாவப்பிடியில் சிக்கி தவித்த அவர்கள் விடுவிக்கப்படும்படியாக அங்கே அவரவருடைய திராணிக்கு தக்கதாக ஒரு ஆட்டை அடித்து நடைக்கால்களின் மேலே அதை பூசி சங்கார தூதனுடைய சங்காரத்திலிருந்து இவர்கள் தப்பிவிக்கப்பட்டார்கள் என்று நாம் அறிய முடிகிறது. அப்படியானால் உண்மையான மனுக்குல மீட்புக்காக சிறுவெளி தேவனாகிய யெகோவாவினால் ஏற்படுத்தப்பட்ட மதமே அல்லது மதம் அல்ல மார்க்கமே ஆண்டவருக்கு உகந்த மார்க்கமாக இருக்கிறது. வேதத்தில் தொடர்ந்து நீங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களையும் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய திரு ரத்தத்தினாலே மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக நாம் அறிய முடிகிறது. ஆனால் பொய்யான மதத்திற்கு, அதாவது மனிதன் நேபுகாத்நேச்சாரை போல பொய்யான மதத்திற்கு நான் வேதாகமத்திலே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்களை நான் வாசிக்கின்ற பொழுது காயின் ஆவேலை போன்ற பலி செலுத்தாமல் காயின் பூமியின் விளைச்சலிலிருந்து, அதாவது சபிக்கப்பட்ட பூமியின் விளைச்சலில் இருந்து காயின் ஆண்டவருக்கு காணிக்கை படைத்ததாக ஆனபடியால் சபிக்கப்பட்ட பூமியின் விளைச்சலின் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரியாமல் போனது நிமித்தமாய் அவன் கொலைவாதகம் செய்தவனாய் இருக்கிறான். தொடர்ந்து எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் கூட நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமானார்கள், தட்டார் அனைவரும் சுரூபங்களாலே வெட்கி போகிறார்கள், அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் சுவாசம் இல்லை என்று நாம் அறிய முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனபடினால் மனுஷரால் ஏற்படுத்தப்பட்ட மதங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய மார்க்கத்திற்கு இணையானது அல்ல. ஆனால் இந்த நேபுகாத்நேச்சாரோ தன்னால் ஒரு மதத்தை ஏற்படுத்தி தன்னை அதற்கு தேவனாக்கி கொள்ள இவன் விரும்பினபடியினால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள்
அந்த அவனால் ஏற்படுத்தப்பட்ட நிறுத்தின சிலை வழிபட மறுத்தார்கள். நான் வாசிக்கின்றோம் தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் விதமாக வாசிக்கிறோம். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாய் உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்கிறது என்றார்கள் பார்க்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் இந்த நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை தாங்கள் வழிபட மறுத்தது மாத்திரமல்ல, ஒரு பேரரசனை அவர்கள் கொண்டிருக்கிற ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தின் உறுதியின்படியாய் நேபுகாத்நேச்சார் என்று அவருக்கு முன்பாக எதிர்த்து பேசி தங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்பால் வெளிப்படுத்துவதை நாம் அறிய முடிகிறது. தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்க முடிகிறது. சகல இடங்களில் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உமையாவிகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே, உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறு ராஜ்யம் தோன்றும், பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழுமனு தானியேல் தீர்க்கதரிசியை கொண்டு விதமாக நேரடியாக அவர் கண்ட சொப்பனத்திற்கு பதில் அளித்த தானியேல் உயர்த்தப்பட்டார். இங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களும், நேபுகாத்நேச்சாரே, நாங்கள் உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை என்று தங்கள் விசுவாசத்தை காட்டிக் கொள்கிறார்கள். அது நிமித்தமாக இவர்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டார்கள் என அறிய முடிகிறது. தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் கடுங்கோபம் உண்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் என்னுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிறோம் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் எரிகிற அக்கினி சூளையில போடுவதற்கு அவர்களை கற்றுமுடித்தான். இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான் பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை நம்பியிருக்கின்ற இந்த 3 யூத வாலிபர்கள் தேவனுடைய நாமத்துக் கொண்டிருக்கிற ராக்கி விசுவாசத்தினாலே ஒரு தேசத்தின் பேரரசின் உலகம் முழுமையாக ஆண்டு கொண்டிருக்கின்ற நேபுகாத்நேச்சாரிடத்தில் தன் விசுவாச உறுதியை வெளிப்படுத்துவது நிமித்தமாய் உண்டான சோதனையிலே நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்க தேவனை தப்பிக்க வல்லவர் என்று சொல்லி சாட்சி கொடுப்பதை நான் பார்க்க முடிகிறது. தேவச்சனமே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்தி கிறிஸ்துவானவன் தன்னை போன்ற நேபுகாத்நேச்சாரை போல தன்னை போன்ற ஒரு சிலையை செய்வித்து அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே அது வழிபடும்படி பூமியில் சகல ஜனங்களுக்கு அது கட்டளையிட்டது என்று நாம் அறிய முடிகிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகும், மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவி கொடுக்கப்பட்டதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கின்றபடி தேவச்சனமே, அந்தி கிறிஸ்துவானவருடைய ஆவியை உடைய நேபுகாத்நேச்சார் தன்னை வழிபடாதவர்களை அக்னியிலே போட்டு சுட்டரிக்கவன் சுத்தம் கொண்டான், விரும்பினான். அந்தி கிறிஸ்து நாட்களிலும் ஆண்டவரையே ஏற்றி வழிபடக்கூடியவர்களை அவரை வழிபட விடாதபடி தடை செய்து அவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பெற்ற சிலை தன்னை போன்ற ஒரு சிலை அவன் எழுப்பி நிறுத்தி உலகத்தில் சகல மக்களும் அதை வழிபட வேண்டும் கட்டளையிடுவான். அதை வழிபடாத யாவரும் 666 என்ற முத்திரை தரித்துக் கொள்ளாத யாவரும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடி செய்தியிட வாசிக்கின்றபடி கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்னி சூளையில் இருந்து தன்னை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் விசுவாச உறுதியில் இருந்தபடினால் கர்த்தர் ரட்சித்தார் என பார்க்க முடிகிறது அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல் 3ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை விதமாக வாசிக்கின்றோம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார்.
ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் இந்த பாசைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னால் தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொரு இல்லை என்றான் என்று பார்க்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜாவின் கட்டளையை அற்பமாய் எண்ணி அவனால் நிறுத்தப்பட்ட சிலை எதிர்த்து அவனால் இசைக்கப்பட்ட அந்த இசைவாத்திய கருவிகளை அற்பமாய் எண்ணி தன் தேவனையே வழிபட்டுக் கொண்டிருந்த இந்த 3 யூத வாலிபர்கள் நேபுகாத்நேச்சார் இவருடைய தேவனை மெய்யான தேவன் என்று கண்டுகொள்ள இவர்கள் சாட்சிகளாக இருந்தால் என்று நாம் அறிய முடிகிறது. நேபுகாத்நேச்சார் சாட்சி கொடுத்ததை நாம் வாசித்தோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் பலி எடுக்கின்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நேபுகாத்நேச்சார் சாட்சி கொடுக்கின்றான். உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இந்த சிறுவர்களின் தேவனை வழிபட வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டதாக நாம் அறிய முடிகிறது. அருமையான தேவ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் சத்ருவாய் சாத்தானால் எந்த போராட்டங்களை உனக்கு உருவாக்கினாலும், எந்த பாவ சூழ்நிலையில் உருவாக்கி அவனை வழிபடுவதற்குரிய வஞ்சகங்களை அவன் வஞ்சக வலைகளை விரித்தாலும் அதை எதிர்த்து நின்று உன் தேவனாய் கர்த்தரோடு ஒருவரை நீ பணிந்து ஆராதிப்பாயானால் அந்த ஆத்துமாக்கள் உலகத்தில் உள்ள மனுக்குலம் மீட்கப்பட தேவனாய் கர்த்தர் உன்னை ஒரு சாட்சியாக வல்லவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே தானியேலை கொண்டு மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவே என்பதை நேபுகாத்நேச்சார் அறிந்து ஏற்றுக்கொண்டு சாட்சி கொடுத்தான். 3ஆம் அதிகாரத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனே மெய்யான தேவனை சாட்சி கொடுத்தான். உலகமெங்கும் உள்ள மக்களும் அந்த மெய்யான தேவன் இயேசுவை வழிபட அவன் கட்டளையிட்டான். இந்த நிலைக்கு காரணமானவர்கள் யார்? இந்த வாலிபர்கள் அல்லவா? இவர்கள் நம்பி ஆராதித்த தேவன் அல்லவா? இவர்களை காக்க வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய பிள்ளைகளே, 7 மடங்கு அத்தனையாக அந்த அக்கினி சூளை உஷ்ணப்படுத்தின பொழுதும் கூட காரணம் நேபுகாத்நேச்சாரை இவர்கள் எதிர்த்து பேசின பொழுது நேபுகாத்நேச்சார் கடும் கோபம் கொண்டு அந்த சூளையை மிகவும் சூடாக்கும்படியாய் அக்கினி ஜுவாலையானது இவர்களை பட்சித்து போடும்படியான நிலைக்கு ஏற்படுத்த அவன் கட்டளை இட்டான். ஆனால் அந்த அக்கினியிலே இவர்கள் போடப்பட்ட பொழுது அந்த அக்கினி இவர்களுக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. மாறாக நேபுகாத்நேச்சார் சாட்சி கொடுக்கின்றான். தானியேல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் விதமாக நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது ராஜாவாய் நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கின் நடுவே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறேன் வாசிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இவர்களுடைய விசுவாசத்தில் உறுதியாய் நின்றபடியினால் சர்வலோகத்தின் ஆண்டவர் கண்மலையாய் இயேசு கிறிஸ்து இவர்களோடு அக்கினியிலே உலாவிக் கொண்டிருந்தார். நம் தேவன் அக்கினிமயமான தேவன் என்பதை நாம் அறிவோம். அவர் பற்றிக்கிற அக்கினியாய் இருக்கிறார், ஜுவாலிக்கிற அக்கினிமயமான கண்களை உடையவர் என்று நாம் அறிய முடிகிறது அல்லவா? அந்த தேவனை சார்ந்து எந்த சோதனைகள் சூழ்நிலைகள் மத்தியிலும் அவர் ஒருவரை பற்றி கொண்டிருந்த நிமித்தமாய் அவர்களோடு கூட இவரும் உலாவிக் கொண்டிருந்ததை நேபுகாத்நேச்சார் மற்ற மந்திரிமார்கள் கண்டு இவருடைய தேவனமையான தேவன் என்று சாட்சி கொடுக்க இவர்கள் காரணமாயிருந்தார்கள் அல்லவா? அருமையான தேவ ஜனமே, உன் ஆண்டவர் வரப்போகிறார். உன் ஆண்டுடைய வழியைக்கென்று நீ ஆயத்தம் ஆகும்படியாக நீ சாட்சியான ஜீவிதம் செய்ய உனக்கு ஒப்பு கொடுக்கிறாயா? இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்கு நீ சாட்சியாய் வாழும்படி ஒருவேளை அக்கினி உன்னை பச்சைக்கும்படியான சூழ்நிலைகள், உன் ஆத்துமா கரைந்து கொண்டிருக்கும்படியான சூழ்நிலைகள், துன்பத்தின் அப்பத்தினை புசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, உபத்திரவத்தின் கண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலை உன் வாழ்க்கையிலே நேரிட்டாலும், பொல்லாங்கனால் உருவாக்கப்பட்டாலும் உன் ஆண்டவர் இயேசுவை மாத்திரம் பற்றி கொண்டிருப்பாயானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
தேவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயிர்த்தினான் என்று தானியேல் 3-30 வசனத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? இவர்களுடைய வைராக்கிய விசுவாசத்தினாலே இவர்களால் வழிபட்ட இவருடைய தேவன் மகிமையின் தேவன் என்று சாட்சி கொடுக்கப்பட்டார்கள். ஒரு பெரிய சாட்சியிலானார்கள். மாத்திரமல்ல, சோதனையின் மத்தியில் இவர்கள் நின்று நினைத்தபடியினால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எவர்களால் இவர்கள் அக்னி சூழலில் போடப்பட்டார்களோ அவர்களாலே இவர் மூவரும் பாபிலோன் தேசத்தில் உயர்த்தப்பட்டார்கள். முதலில் இவர்கள் பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கலாக இருந்தார்கள். இந்த அக்னி சோதனையில் இவர்கள் ஜெயித்தபடியினால் இவர்கள் பாபிலோன் தேசம் அனைத்திற்கும் இவர்கள் ராஜாக்களாக்கப்பட்டார்கள், அல்லது பெரிய பெரிய மந்திரிமார்களாக பாபிலோன் தேசத்திலே இவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அறிய முடிகிறது அல்லவா? உன்னாண்டவர் வரப்போகிறார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற அவரோடு கூட பாடுகளை சகித்து அது வரைக்கும் ஆயத்தமான தேவச்சனமே, அவரோடு கூட பாடுகளை சகிப்போமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் வேதம் சொல்லவில்லையா? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வெளிப்படும் சகல விதமான ஆயத்தங்களும் நடந்து கொண்டிருக்கிற கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவச்சனமே, உன் தேவனுடைய சத்தியத்தை கை கொண்டு அந்த வசனத்தின் வாழ்க்கைக்கு விரோதமாய் பொல்லான் உன்னோடு போராடினாலும் அதை பற்றி கொண்டு நின்று அவனை எதிர்த்து நிற்பாயா? ஒருவேளை சீக்கிரத்தில் அவன் வெளிப்படும் பொழுது 666 லக்கத்தை அன்று அவன் சிலைக்கு முன்பாக விழுந்து பணிந்து கொள்ள கட்டளையிட்டது போல இவருடைய அடையாளமாய் 666 லக்கத்தை நெற்றியிலோ வலதுகரத்திலோ அவருடைய நாமத்தையோ மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ள அவன் கட்டளையிடுவான். ஒருவேளை இந்த 3 யூத வாலிபர்களை போல அவைகளை தரித்துக் கொள்ள நீ மறுப்பாயானால் உன்னை கொலை செய்வார்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே. அந்த நிலையிலும் நீ சாட்சியுள்ள மகனாய் சாட்சியுள்ள மக்களாய் வாழ்வாயானால் அதன் பெருமை தானோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் ராஜ்யத்தை எழுப்பப்படுவார் சொல்லப்பட்ட 1000 அரசாட்சியிலே நீ அவரோடு கொண்டு ஆட்சி செய்ய போகிறாய் அல்லவா? கர்த்தர் இந்த 3 வாலிபர்களையும் பாபிலோன் தேசம் அனைத்திற்கும் உயர்த்தினதை போல நம்மை உயர்த்துவார். ஆயத்தமா? உன் ஆண்டவருக்காக சகல சோதனைகளிலும் நீ நின்று நிலைத்து வெற்றி அடைய கர்த்தர் உன்னை அழைக்கிறார். தேவன் தாமே தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ராஜா நேபுகாத்நேச்சார் தன் பெயரால் மதத்தை எழுப்ப தன்னையே அந்த மதத்தின் தேவனாக காட்டிக்கொள்ள விரும்பினப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற 3 வாலிப சகோதரர்கள் மூலமாக அவனை எதிர்த்து உங்கள் மேல் உள்ள விசுவாசத்தில் வைராக்கியத்தில் நிலைத்து நிற்க செய்தபடியினால் ஆண்டவரே நேபுகாத்நேச்சார் இவருடைய தேவனுடைய சாட்சி கொடுக்கவும் இவர்கள் உயர்த்தப்படும் ஆசீர்வதிக்கப்படவும் ஆளுகைக்கு உரியவர்களாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார்களே ராஜா. இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் எந்த சோதனைகளிலும் ராஜாவை உமக்குள் நின்று நினைத்து கிறிஸ்துவின் ஆட்சியின் லக்கமாய் 666 தரிக்காமல் அவனை எதிர்த்து விசுவாசத்தில் வல்லவர்களாய் நின்று ஆண்டவரே என்றைக்கு நினைத்து நிற்கக்கூடிய 1000 அரசாட்சியில் பங்கடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள யாவருக்கு இறங்கும்படி ஜெபிக்கிறோம். நன்றி பிதாவே, நன்றி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிற மகிமையின் பிதாவே. ஆமென். ஆமென். இலவச திருமண தகவல் தொடர்பு மையம், மறுபிறவியின் ரட்சிப்பை அடைந்த மணமக்கள் கீழ்காணும் விவரங்களுடன் எங்களை தொடர்பு கொள்ள உங்கள் முகவரி, பெயர், பிறந்த தேதி, தொலைபேசி எண்கள், உயரம் மற்றும் கல்வி தகுதி ஆகிய முழு விவரங்களை தெரிவிக்கவும். ஜெப உதவி மற்றும் விசிடி தேவைக்கு தொடர்பு கொள்ள பாஸ்டர் ஐ ஆசீர்வாதம் 181 கீழ் 1 பெத்தேல் ஹோம், தியாகராய நகர், காந்தி கிராமம், திண்டுக்கல் மாவட்டம். எங்களின் தொலைபேசி எண்கள் 0451 2452 162, மேலும் 944 34 64 957. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.